அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ லாஸ்ட் வீடியோ மான்சூன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம நடத்தினோமா, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுன்றது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்துட்டு சார் சூப்பராக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி எனக்கு ரொம்பவே. அப்போ அதோட கண்டினியூவேஷன் நான் அப்பயே சொல்லியிருந்திருப்பேன். சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று கிளியராக இருந்துச்சுன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் உங்களுக்கு படித்த மாதிரி தான். பட் அதையும் கிளியராக பார்த்துடணும் இல்லையா? இன்னைக்கு ஆக்சுவலாக மேரத்தான் செஷன் ஒன்று போயிருந்திருக்கும். அதை தாண்டி இந்த செஷன் போகலாமா இல்லை நாளைக்கு கொண்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் வரும்போது நம்ம இல்லைன்னா எப்படி? ஸோ அதனால கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ மான்சூன் அப்படின்னு முடிச்சிடலாம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான். வேறு எந்த டவுட் இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது ஒரு ரெக்கார்டட் கிளாஸஸாக போதுப்பா, அது மாதிரி லைவ் இல்லை. ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? எஸ், அதுக்கு முன்னாடி முக்கியமான அந்த ரிமைண்டர், என்டிபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டிகிரி லெவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அக்டோபர் 13 லாஸ்ட் டேட்டுப்பா, கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இதே வந்து 12th லெவலோ இல்லை டிப்ளமோவோ படித்தவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் 20ஆம் தேதி அப்ளிகேஷன் முடியுது. ஸோ அக்டோபர் 20க்குள்ளே அப்ளை பண்ணணும். ரெண்டுத்தையும் மறந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் கோர்சஸ், அதுவும் ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சிக்கான CBT 1 அண்ட் CBT 2 கம்பைன்டு கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸுமே டெஸ்ட் சீரிஸோட சேர்ந்து வரக்கூடிய அந்த கோர்ஸ். அது நீங்கள் மேக்ஸிமம் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆப்லையும் வெப்சைட்லையும். வேறு ஏதாவது டவுட் ஜாயின் பண்ணுறதுல இருந்துச்சுன்னா kishore.mohankumar@ada24/7.com இந்த என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடியில். இதை தாண்டி வேறு எந்த சஜஷன்னாலும் வேறு டவுட்னாலும் தாராளமாக என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போதுன்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ், இதை சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை தாண்டி நம்மகிட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது. அது பேங்கிங்கோ SSCO எந்த கோர்ஸ்னாலுமே அதே கோட் தான், Y890 யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நம்ம அதோட கண்டினியூஷனை பார்த்துடலாம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா ஸ்பீடா? அதாவது தென்மேற்கு பருவக்காற்று நம்ம போன கிளாஸ்ல பார்த்ததை ஸ்பீடா பார்த்துட்டு அடுத்து நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு வந்துடலாம். அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த சம்மர் சீசன்ல கோடை காலத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதுங்க என்ன நடக்குது? இந்த டிபெட் ரீஜன், திபெத்திய பகுதி பக்கத்துல நமக்கு ப்ரெஷர், லோ ப்ரெஷரா உருவாயிருந்துச்சு. காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கும். அரேபியன் சி சைடில், அரபிக்கடல் பகுதியில் ஹை ப்ரெஷர், காற்றழுத்த உயர்வு நிலை. அதனால தான் எல்லாமே மொத்த காத்துமே இங்கே அரேபியன் சீல இருந்து அதாவது டிபெட் வரைக்கும் போச்சு. ரொம்ப பிரைட்னஸாக இருக்கோ, இருங்கப்பா நான் செட்டிங்ஸை மட்டும் லைட்டாக மாற்றிடுறேன். ஓகே, இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா, சரியா? எஸ், இப்போ கிளியராக இருக்கு. ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து எல்லா காற்றும் லோ ப்ரெஷருக்கு போச்சு. இப்படி போகக்கூடிய அந்த காற்றை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், சவுத் வெஸ்ட் மான்சூன். ஏன்னா அது தென்மேற்கு பகுதியிலேருந்து வருது, சவுத் வெஸ்ட்லேருந்து வரதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொன்னோம். இப்போ அதே பாயிண்ட் தான், பட் அப்படியே ரிவர்ஸ் நடக்க போகுது. இதெல்லாம் சம்மர் சீசனில் கோடை காலத்தில் நடந்ததுனால எங்கே அதிகமாக வெயில் அடிச்சிருந்திருக்கும்? இந்த இடத்துல டிபெட் பகுதியில் வெயில் அடிச்சிருந்திருக்கும். டெம்பரேச்சர் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னா ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அழுத்தம் வந்துட்டு குறைவாக இருக்கும். அப்படியே ரிவர்ஸ், டெம்பரேச்சர் குறைவாக இருக்குன்னா ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா ப்ரெஷர் வந்துட்டு குறைவாக இருக்கும். ஸோ இப்படியே மாறி இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனில் பண்ண விஷயங்கள் அதே தான், பட் அப்படியே அது ரிவர்ஸாக நடக்கும்போது அது நார்த் ஈஸ்ட் மான்சூனாக மாறிடும், வடகிழக்கு பருவமழையாக மாறிடும். அப்போ இந்த வடகிழக்கு பருவமழைன்றது நம்ம இந்தியாவில் எப்போ வருது அப்படின்னா, எந்த டைம் பீரியட்? நமக்கு வின்டர் சீசனுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கோடை குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம சூரியன் பாருங்க, சவுத் வெஸ்ட் மான்சூனில் சூரியன் இங்கே இருந்துச்சு, ஆனால் அப்போ நம்ம உலகம் சுற்றி வந்துருச்சு, சூரியனை சுற்றி வந்துருச்சு. அப்போ எர்த் வந்து சுற்றி வரதுனால சன் வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுச்சு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் சன் இருக்குன்னா யாருக்கு கொஞ்சம் அதிகமான வெயில் அடிக்கும்னா சவுத்தில் இருக்கவங்களுக்கு, தெற்கு பகுதியில் இருக்கவங்களுக்கு வெயில் அடிக்குது. ஏன்னா நம்ம உலகம் இப்படி லைட்டாக சாஞ்சிருக்குது. இப்படி சாஞ்சிருக்கிறதுனால தெற்கு பகுதி தான் சூரியனை நோக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க, சவுத்து தான் சன்னை நோக்கி இருக்குது. இதே நார்த் பார்த்தோம்னா சன்ல இருந்து இப்படி விலகி வந்துருச்சு, வடக்கு பகுதி வந்துட்டு விலகி வந்துருச்சு. அப்போ நம்ம இந்தியாவுக்கு இப்போ வின்டர் சீசன் ஆயிடுது, குளிர்காலம் ஆயிடுது. இதே ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சம்மர் சீசன், கோடை காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பொசிஷன், அப்போ பாருங்க இதே விஷயத்த இங்கே அப்ளை பண்ணுறோன்னா நம்ம போன பாயிண்ட்ல பார்த்த மாதிரி தான், வெயில் அதிகமாக அடிக்கிறது அரேபியன் சீயை விட, அதாவது அரேபியன் சீயும் இந்த இடத்துல இருக்கிற டிபெட்டையும் கம்பேர் பண்ணுறோன்னா இந்த இடத்துல அரேபியன் சீல தான் அதிகமாக வெயில் அடிக்குன்றது நமக்கு புரியுதா? அப்போ அரபிக்கடலில் தான் அதிகமான வெயில் அடிக்குது. கம்பேரிட்டிவ்லி டிபெட் ரீஜனில் இப்போ வின்டர் சீசனில் வெயில் கம்மியாக இருக்கும். அந்த சன்லைட்ன்றது அரேபியன் சீல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் அதே மாதிரி டிபெட் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த பாயிண்ட் இப்போ இதை புரிஞ்சிருச்சுன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸி, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ அரேபியன் சீல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துருதா, ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்கா வெயில் அடிக்கிறதுனால. இதே வந்துட்டு டிபெட்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும்பா. அப்போ டிபெட்ல லோவாக இருக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெம்பரேச்சர் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குன்னா, வெப்பம் அதிகமாக இருக்குன்னா ப்ரெஷர் எப்படிப்பா இருக்கும்? அழுத்தம் குறைவாக இருக்குமா? எஸ். அப்போ இந்த இடத்துல பாருங்க,
அரேபியன் சி சைடில் இப்போ லோ ப்ரெஷர் உருவாயிருச்சு. அரபிக்கடல் பகுதியில் இப்போ காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருச்சு. இதே இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால டிபெட்டில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ ஹை ப்ரெஷர் உருவாயிருக்குது. அப்போ எந்த இடத்துல ஹை ப்ரெஷர் எந்த இடத்துல லோ ப்ரெஷர்ன்றதை பாருங்க, நல்லா பாருங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காட்டுறப்ப இது ரெண்டுமே அப்படியே ரிவர்ஸாக இருந்துச்சு, மாறி இருந்தாங்க. ஹை ப்ரெஷர் இங்கே இருந்துச்சு, லோ ப்ரெஷர் இங்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த அக்டோபர் மாதம் கிட்ட இந்த வின்டர் சீசன் கிட்ட ஆரம்பிக்குது, குளிர்காலம் கிட்ட வருது அப்படின்னா அப்படியே நம்ம டெம்பரேச்சரே மாறுது, வெப்பமே மாறுது, அதனால அழுத்தமும் என்ன போயிடுது, அழுத்தமும் மாறி போயிடுது. அதனால என்ன ஆயிடுது, இந்த அழுத்த மாற்றத்தினால இப்ப காற்றோட்டமும் மாறப்போகுது. அந்த விண்டோடைய மூவ்மெண்ட்டும் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. அந்த விண்டோடைய மூவ்மெண்ட் இது நமக்கு நல்லா தெரியுமா இல்லையா? விண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். காற்று எப்பொழுதுமே காற்றழுத்த உயர்வு நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி தான் ஓடுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இங்கே தான் ஹை ப்ரெஷர், இங்கே தான் லோ ப்ரெஷர்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காற்றுல கீழே இருந்து வந்த காற்று இப்போ என்ன பண்ண போகுதுன்னா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஒரு ரிட்ரீட்டிங் மீன்ஸா அப்படியே டோட்டலாக 180 டிகிரி திரும்பி ஒரு ரிவர்ஸ் எடுத்து மறுபடி நம்ம இந்தியாவை நோக்கி வரப்போகுது. இதுதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ ஏன் வடகிழக்குன்னு சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இந்த காற்று எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்படி வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக ஹிமாலயாஸா இமயமலைகளா, அதனால டேரக்டா இப்படி இதுக்குள்ள வர முடியாது, அதனால இப்படி சுற்றி தான் வருது. ஸோ இப்படி சுற்றி இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து ஜாயின் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வரும், இந்த கேப் வழியாக வந்து ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். லோ ப்ரெஷர் நோக்கி போகுது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாஜிக்கும் பாருங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று இப்படியே வந்து இதுல இருந்து திரும்பி வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல போயிருக்கும், கொஞ்சம் காற்று வந்துட்டு லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்கக்கூடிய டிபெட்ல போய் சேர்ந்துருக்கும். பட் அந்த காற்று தான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் டேர்ன் எடுத்து இங்கேருந்து கிளம்பி வர ஆரம்பிக்குது. ஸோ வரக்கூடிய அந்த டைரக்ஷன் பாருங்க, இந்த ஏரோ மார்க்கு எப்படி வருதுன்னு பாருங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு இருக்கலாம். அந்த ஏரோ மார்க் எங்க இருந்து வருதுன்னு சொல்லலாம், இங்க இருந்து வருதா? அப்ப நார்த் ஈஸ்ட்ல இருந்து வருது, வடகிழக்குல இருந்து இந்த காத்து வர்றதுனால இதை வடகிழக்கு பருவ காற்றுன்னு சொல்றோம். நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்றதுனால நார்த் ஈஸ்ட் விண்ட்ஸ், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள், ஓகே. ஆனா இதுல இருக்கக்கூடிய அதர் பாயிண்ட்ஸ் தான். அப்ப கான்செப்ட்ல நம்ம பார்க்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஃபேக்சுவல் டேட்டாவை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே தாராளமாக போதும். இதுதான் பாயிண்ட். அப்போ அப்படியே ரிவர்ஸாக வர்றதுனாலே தான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழையை என்னன்னு சொல்றாங்க பாருங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிட்ரீட்டிங் ஆர் ரிவர்சல் விண்ட்ஸ். ரிட்ரீட்டிங் மான்சூன் ஆர் ரிவர்சல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வாங்கும் பருவமழை அல்லது திரும்பும் காற்று அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? ரிவர்ஸ்னா என்ன? யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி தானே ரிவர்ஸ்ல வர்றதுனா. அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காற்று தான் இப்படி போய் மறுபடியும் அப்படியே ஒரு ரிவர்ஸ் எடுக்குது, ஒரு யூட்டர்ன் போட்டு வருது. அதனால தான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இது ரிவர்சல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பா, கேட்கலாம். விச் விண்ட் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ரிவர்சல் விண்ட்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா, எந்த ஒரு காற்றை பின்வாங்கும் அல்லது திரும்பும் காற்று என்ற அழைப்பார் கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன்று இருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கும், சவுத் ஈஸ்ட் மான்சூன் சம்பந்தமே எல்லாரும் இருக்கும். எப்படி வேணாலும் குழப்பறதுக்கே கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் தெளிவா இருக்கணும். ரிட்ரீட்டிங், ரிவர்சல் இது ரெண்டுமே பாருங்க, அதாவது திரும்பி வர்றதுனால நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழைக்கு சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். அண்ட் இதோடைய டைம் பீரியட் பாருங்க, அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வரும்னு சொல்லலாம். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று எப்போ ஆரம்பிச்சிச்சு? ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். அப்போ செப்டம்பர் எண்டில் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் முடியுது, அந்த தென்மேற்கு பருவக்காற்று முடியுது அப்படின்னா அப்படியே அந்த காற்று செப்டம்பர் எண்ட்லயோ இல்லை அக்டோபர் ஸ்டார்டிங்லயோ ரிவர்ஸா வரப்போகுது. அப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காற்று தான், அடிக்கக்கூடிய காற்றை தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்றோம், வடகிழக்கு பருவமழைன்னு சொல்றோம். சரி, இப்போ இது வரைக்கும் நமக்கு புரியும். மறுபடியும் இப்போ அந்த டேட்டாவில் வருவோம். எப்படி இந்த காற்று இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வருது, இங்கேருந்து வரும், இங்கேருந்து வருது, அப்படியே பே ஆஃப் பெங்கால் நோக்கி வருது. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று படிக்கும் போது ஒன்று நீ ஞாபகம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அது எங்கப்பா வந்து இடிச்சிச்சு? இது கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபர்ஸ்ட் ஹிட் அட், எந்த இடத்தில் தென்மேற்கு பருவக்காற்று முதலில் வந்து இடிக்கும்? முதல்ல நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து இடிக்கும்? சூப்பர், கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டில் போகிறதுனால என்னால் பார்க்க முடியல, பட் நான் இதை லைவாக பார்த்துட்டு இருக்கேன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இடிக்கிறது வந்துட்டு அது கேரளாவில் தான் வந்து இடிக்கும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ கேரளாவில் தான் நிறைய மழைப்பொழிவு கிடைக்குது, அதனால தான் கேரளாக்கு இவ்வளோ மழைப்பொழிவு, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா. பட் அவ்வளோ மழை பொழிகிறதே சம்டைம்ஸ் ரொம்ப டேஞ்சராக போய் மாறிடுது. இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப கொடுமையானதாக இருக்குது. இதை ஒரு கிராமமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அளவுக்கு அதுவும் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கிறதா இருக்குது. பட் அவ்வளோ மழைப்பொழிவுக்கு காரணம், அவ்வளோ ரெயின்ஃபால் காரணம் சவுத் வெஸ்ட் மான்சூன், இது நமக்கு தெரியும். பட் அது நாளாக ஈரப்பதமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அது அப்படியே மேலே நோக்கி போகுது.
அப்போ நார்த் நோக்கி வடக்கு நோக்கி போகுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். பட் அதே இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று என்ன பண்ணுன்னா நாளாக அப்போ அக்டோபர்ல இருந்து இப்படி வருது, அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகி இப்படி வருதுன்னா அக்டோபர் கிட்ட இந்த இடத்துல வரும், அக்டோபர் 10 கிட்ட கொஞ்சம் அப்படியே நவுந்து வரும், அக்டோபர் 20 கிட்ட பார்த்தோம்னா இங்க வந்துடும், அதாவது இந்த பே ஆஃப் பெங்கால் கிட்ட வரும். இப்ப பாருங்க இந்த நிலத்தில் இருக்க வரைக்கும் இதே காற்று தான், இதே இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று நிலப்பகுதியில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பெருசா மாய்ஸ்சர் இருக்காது, ஈரப்பதம் இருக்காது. ஆனா எப்ப அது இந்த பே ஆஃப் பெங்கால்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்ப்பகுதி, வங்காள விரிகுடான்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்ப்பகுதிக்குள்ள வருதோ, அப்ப நீர்ப்பகுதிக்குள்ள வந்துச்சுன்னா அந்த காத்துக்கு ஈரப்பதம் அதிகமாயிருமா, நிறைய வந்துட்டு மாய்ஸ்சர் அதிகமாயிருமா. அப்ப இந்த இடத்துல வரும்போதே மாய்ஸ்சர் அதிகமாகுது யாருக்கு, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று. ஆனா அக்டோபர் 20க்கு அப்புறம் அப்படியே நவம்பர் 1னா இங்கே வந்துடும், நவம்பருக்கு அப்புறம் எங்க வருது பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அப்ப அக்டோபர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாய்ஸ்சரையும் எல்லா ஈரப்பத்தையும் சேர்த்து கொண்டு வந்து நவம்பர்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது நமக்கு மழை கிடைக்குமா இல்லையா. அதனாலதான் நவம்பர் மாதங்களுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு மழை கிடைக்குது. உண்மையை சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஆந்திராக்கோ தமிழ்நாட்டுக்கோ சவுத் வெஸ்ட் மான்சூனை விட தென்மேற்கு பருவக்காற்று மொத்த இந்தியாவுக்குமே மழை தரதா இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் அவ்வளவு ஹெல்ப் பண்ணாது, தென்மேற்கு பருவக்காற்று அவ்வளவு உதவி செய்யாது மழை தந்து. யாரு நிறைய உதவி செய்வா, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று தான் நவம்பர் மாசம் இவ்வளோ ஈரப்பதத்தை கொண்டு வந்து நம்ம மேல கொடுக்குது. அதனாலதான் நவம்பருக்கு மேல நமக்கு மழை பொழியுது. இப்ப நவம்பருக்கு மேல இது ஒரு காரணம், நார்த் ஈஸ்ட் மான்சூனும் ஒரு காரணம். அது போக நவம்பருக்கு மேலதான் புயலும் நிறைய உருவாகும். நம்ம வந்து இந்த வருஷம் கூட அடிவாங்க தான் போறோம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்க போதுன்னு தெரியல, பட் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கணும். அப்ப புயலும் வந்து அடிவாங்கும். அந்த புயலுக்கு உருவாகிறதுக்கும் இது ஒரு இன்டைரக்ட் ரீசனா இருக்கும், அதையும் நான் சொல்றேன். அப்படிதான் இப்போ லாஜிக். அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் ஏன் சவுத் வெஸ்ட் மான்சூனை விட நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழையில தான் அதிகமாக மழை கிடைக்குதுன்னா அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ அதனால தான் நமக்கு வின்டர் சீசன்ல குளிர்காலத்துல நமக்கு மழை பொழிகிற மாதிரி இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. இதான் நமக்கு பாயிண்ட். ஓகே. ஸோ அப்போ யூஸ்வலா சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு நிறைய ரெயின்ஃபால் தரும், மேற்கு கடற்கரைக்கு நிறைய மழை பொழி தரும். ஆனா அதே இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை ஈஸ்டர்ன் கோஸ்ட் கிழக்கு கடற்கரைக்கு நிறைய மழை பொழிவு தருது. அதனாலதான் கோரமண்டல் கோஸ்டோ நம்ம தமிழ்நாட்டுடைய சோழமண்டலமோ அந்த ஒரு கடற்கரையோ மேல இருக்கக்கூடிய நார்தர்ன் சர்க்கார்ஸ் ஆந்திரா ஒடிஷா கோஸ்ட் அங்க எல்லாமே இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை எல்லாம் மழைப்பொழிவு நிறைய இருக்குன்றது தெரியும். பட் அடுத்த பாயிண்ட் தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மிங் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை வங்காள விரிகுடால புயல் உருவாகிறதுக்கு உதவுதான். ஏன் இது உதவுது அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா. புயல் உருவாம இருந்தா நமக்கு நல்லா தான் இருக்கும், அவ்வளவு பாதிப்பு வருது, மழை அவ்வளவு பொழிஞ்சிச்சுன்னா தண்ணியெல்லாம் தேங்கி வேற போயிருது, சென்னையெல்லாம் மிதக்குது, என்னதான் பண்றது, அதுக்கு இது பண்ணாம இருக்கலாம்னு தோணும் இல்லையா. பட் இது நேச்சுரல் பினாமினன், நேச்சுரலா இயற்கையை நம்ம இயற்கையை தடுக்கிறோம், இயற்கையை மாத்தணுன்றதுனால தான் நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு. அது பாட்டுக்கு அது போக்கில் விட்டுருந்தோம்னா கூட ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருந்திருக்கும். பட் அதெல்லாம் பண்ண முடியாது. பட் அதை எப்படி உருவாகுதுன்றதை பாருங்க. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சைக்ளோன் ஃபார்மேஷனை பத்தி பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு புயல் எப்படி உருவாகுன்றதை பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஒரு புயல் பாருங்கப்பா, நம்ம புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி நியூஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதுன்னு சொல்லுவாங்களா. அதாவது ஒரு ஸ்லோ டிப்ரெஷன், அதாவது நமக்கு லோ பிரஷர் ஏரியா, அதைத்தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லோ பிரஷர் டிப்ரெஷன் உருவாகும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சைக்ளோன் உருவாகிறதுக்கு. ஒரு புயல் உருவாகிறதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லோ பிரஷர் ஏரியா உருவாகும் ஒரு நீர்ல. இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால்ல வங்காள விரிகுடான்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல வந்து ஒரு லோ பிரஷர் ஏரியா உருவாகுது, ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை சுத்தி இந்த லோ பிரஷர் ஏரியாவை சுத்தி ஹை பிரஷர் ஐசோபார்ஸ் வந்து உருவாகும்பா. அப்ப காற்றழுத்த உயர்வு நிலையில இருக்கக்கூடிய ஐசோபார்கள் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் பிரஷர், அதாவது அது ஒரு லைனு சேம் பிரஷர் ஒரே அழுத்தம் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைனை கனெக்ட் பண்ணோம்னா அதைத்தான் ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு சின்ன பாயிண்ட் தான், இதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய லோ பிரஷரை சுத்தி நடுவில் இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை சுத்தி ஹை பிரஷர் நிறைய வந்துட்டு உயர்வு நிலை உருவாயிடுச்சு. இப்போ நமக்கு தெரியும் எப்பயுமே காத்து எங்க இருந்து எங்க மூவ் ஆகும், ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு தான் போகுமா. அதே பாயிண்ட் இங்க நான் கொண்டு வர்றேன். பாருங்க, எப்பயுமே காத்து ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு தான் போகும். அப்ப சுத்தி இருக்கிறது ஃபுல்லா ஹை பிரஷரு, நடுவுல லோ பிரஷர், சுத்தி வந்துட்டு காற்றழுத்த உயர்வு நிலை, நடுவுல காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்குன்னா சுத்தி இருக்கக்கூடிய காத்தெல்லாம் நடுவுல வருதா.
ஆனால் இப்படி காற்று நடுவில் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது பேர் சைக்ளோனா, அது புயலா? இல்லை, புயல் எப்படி இருக்கும், ஆக்ரோஷமாக சுற்றும். அப்போ இப்படி நடுவில் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது புயலாக உருவாகாது. அப்போது இந்த காற்று எல்லாமே இப்படி லைட்டாக டேர்ன் ஆகி இப்படி வளைஞ்சு சுற்ற ஆரம்பிச்சிச்சுனா தான் ஒரு புயல் உருவாகும், ஒரு சைக்ளோன் உருவாகும். ஆக்சுவலாக அந்த வளைச்சு விடுற வேலையை யார் பார்ப்பானா, கொரியோலிஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று தேவை இருக்கான்பா. இந்த கொரியோலிஸ் விசை இந்த ஆளுக்கு இதுதான் வேலைன்ற மாதிரி தான். இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா, லைட்டாக இந்த காற்றை திருப்பி விடும். அப்போ நேராக போக வேண்டியது, இப்போ இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போக வேண்டிய அந்த காற்று, நேராக போக வேண்டிய காற்றை லைட்டாக எல்லாத்தையும் திருப்பி விடுறதுனால இது அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேட்டர் கிட்ட 0வா இருக்கும்பா. இந்த கொரியோலிஸ் விசை எல்லா காற்றையும் திருப்பி விடுற வேலையை பார்க்கும். நார்தன் ஹெமிஸ்பியர் வடக்கு புறத்தில் வலது புறமாக திருப்பி விடும். நார்தன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடில் ஒரு கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ஒரு காற்றை திருப்பி விடும், ரைட் சைடில் திருப்பி விடும். அதே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடில் திருப்பி விடும். பட் இங்கே நம்ம நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். பட் இந்த இடம் எல்லாமே பாருங்க ஈக்குவேட்டருக்கு பக்கத்துலையா, ஈக்குவேட்டர் இங்கே தான் இருக்குது. பூமத்திரைக்கையே ரொம்ப கொஞ்சம் கீழே, நம்ம கன்னியாகுமரி ஆரம்பிக்கிறதே 8 டிகிரில ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதனால தான் நமக்கு இவ்வளோ வெயில் வேற, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வெயில் அடிக்கிறது நம்ம பூமத்திரைக்கைக்கு கொஞ்சம் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கும். அதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கொரியோலிஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். கொரியோலிஸ் விசை தான் இந்த சைக்ளோனை கொஞ்சம் உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்பே, அதுதான் தேவைப்படுறது. ஆனால் அது வீக்காக இருக்குது. அந்த கொரியோலிஸ் விசை வந்துட்டு அதுவே சுத்த வைக்கிறதுக்கு திணறுது, இந்த புயலை உருவாக்குறதுக்கு திணறிட்டு இருக்கு. அப்போதான் யார் வந்து இதை உருவாக்கி தர்றா அப்படின்னா பாருங்க, இந்த லோ ப்ரெஷர் எப்பயுமே மோஸ்ட்லி எந்த டைமில் ஃபார்ம் ஆகும்னா இந்த நவம்பர் டிசம்பரில் தான்ப்பா ஃபார்ம் ஆகும். அதனால தான் இனிமேல் பாருங்க, இப்போ தான் நமக்கு செப்டம்பர் 2 வருது, அக்டோபர் தாண்டி நவம்பரில் பாருங்க அடிக்கடி லோ ப்ரெஷர் ரீஜன், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போ லோ ப்ரெஷர் ரீஜன் வந்து உருவாகுது அப்படின்னா, உருவாயிடுச்சு, ஹை ப்ரெஷர் சுற்றி உருவாயிடுச்சு, பட் அது சுத்தாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே நவம்பர் மாதத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லோ ப்ரெஷர் உருவாயிடுச்சு, இங்கே வந்து ஹை ப்ரெஷர் உருவாகி இப்போ இந்த இடத்துல இந்த காற்று சுத்த கொஞ்சம் திணறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணிட்டு இருக்குது. நவம்பர் மாதத்தில் இது நடக்குது. யோசிச்சு பாருங்க, அதே நவம்பர் மாதத்துல தான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த வடகிழக்கு பருவக்காற்று நம்ம கிட்ட வருது. அப்போ சுத்த திணறிக்கிட்டு இருக்க இந்த சைக்ளோனை சுற்றி விடுறதே யாராக இருக்கும்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். ஏன் இந்த வேலை அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று தான் என்ன பண்ணி விடுது, ஒரு சைக்ளோன் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது சுத்தாமல் இருக்கக்கூடிய காற்றை சுத்த வைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் பாயிண்ட். பாருங்களேன், ஒரு பாயிண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், என்டிபிசிக்கு சிலபஸ் எல்லாத்துக்கும் சேம். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுமா, நான் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுமா, இல்லை 12th ஸ்டாண்டர்ட் டிகிரி 12th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு நிறைய கேட்பாங்க. ஆனால் படிக்கிறது படிச்சு தான் ஆகணும், அதில் வந்துட்டு வேறு வாய்ப்பே இல்லை. சம்டைம்ஸ் கேட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் இதையே வேறு மாதிரி சிம்பிளாக கேட்கலாம். ஆனால் இது டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்பா, நீங்கள் 12th வரைக்குமே படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அதை தாண்டி அட்வான்ஸாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை புயல்கள் உருவாவதற்கு உதவுகிறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, புரியுதா? ஏன் நமக்கு நவம்பர் மாதத்தில் இவ்வளோ புயல் உருவாகுதுன்றதும் இதுக்கு தான் காரணம். இதுதான் நமக்கு பாயிண்ட்டு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மிங் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், இந்த வெப்பமண்டல புயல்களை உருவாவதற்கு இது உதவுகிறது. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் பட் தெரிஞ்சது தான். ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு நிறைய வருது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் இந்த 2 மாநிலங்களுக்கும் இவங்களுடைய, இப்போ தமிழ்நாடுக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் 100% மழைப்பொழிவு இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 35%, 35%க்கும் அதிகமான மழைப்பொழிவை யார் மட்டுமே தர்றா, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த வடகிழக்கு பருவமழை மட்டுமே தருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 35% மேலே மழைப்பொழிவை தர்றது அது யாருப்பா, இந்த வடகிழக்கு பருவமழை தான், நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். இதுதான் இப்போ முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றதுமே நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கலாம், பட் அது ரொம்ப லாங்காக போயிடுச்சுனாலும் போர் அடிச்சு போயிடும். சின்னதாக பார்த்தா கூட தெளிவாக பார்த்துட்டோம்னா ஈஸியாக முடிச்சு விட்றலாம். பட் இவ்வளோ தான் விஷயமே. பாருங்கள், இதே மாதிரி செஷன்ஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. நான் ரெக்கார்டட் செஷன்ஸாகவும் கொண்டு வரேன், முடிஞ்சால் லைவ் அப்பப்பையும் வந்துட்டு போவோம். ஸோ சின்ன டாப்பிக்காக படித்தா கூட ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு கொஞ்ச நாள் டெய்லியும் ரெகுலராக கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். டெய்லி ரெகுலராக நீங்கள் ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம நடத்துறதை தாண்டி, அதாவது நமக்கு மேக்ஸ் ரீசனிங் சார் நான் நடத்துறதை தாண்டி நீங்களும் ஒரு சின்ன டாப்பிக்கை படிக்க ஆரம்பிங்க, சிலபஸை முடிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நிறைய டைம் இருக்குது. எக்ஸாம் ரொம்ப டிலே ஆகுன்றது நமக்கு மனசுக்குள்ளே தோணினாலுமே நம்ம டிசம்பர் இல்லை ஜனவரின்னு வச்சுக்குவோம், ஜனவரிக்குள்ளே வந்துருப்பா எக்ஸாம் அப்படின்னு நினச்சி ஒரு பயத்தில் படிக்க ஆரம்பிங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்பயுமே ஃபீல் ஃப்ரீ அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கோம். எப்பயுமே எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை என்டிபிசியை நம்ம பசங்க எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடணும். ஏன்னா ரயில்வேஸில் தமிழ்நாட்டு பசங்களுடைய, தமிழ் மாணவர்களுடைய
எண்ணிக்கை கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்பயாவது கொண்டு போகணும் அப்படின்றதுல தான் நாங்களும் ஃபுல்லாக டெடிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாகவே மற்றதை தாண்டி என்டிபிசிக்கு டெடிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துருப்பேன், அதுக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கோர்ஸை பற்றியும் சொல்லிடுறேன். மறுபடியும் ஒரு சின்ன ரிமைண்டர் தான். ஸோ அக்டோபர்லேருந்து புது கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது என்டிபிசிக்கு. ஒரு 3 to 3.5 months நம்ம ஃபுல்லாகவே போர்ஷன் முடிச்சிட்டோம்னா டெஸ்ட் சீரிஸ் அதுவும் இன்க்ளூட் ஆயிரும். இந்த பேட்சில் டெஸ்ட் சீரிஸும் வருது. டெஸ்ட் சீரிஸை நீங்கள் போட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வரப்போகிற எக்ஸாம் ஜான்வரியோ இல்லை அதுக்கு மேலே கண்டிப்பாக தாண்டிடும், பிப்ரவரியை தாண்டிடலாம். ஏன்னா நிறைய எக்ஸாம் இன்னும் வந்துட்டு ரயில்வேஸில் நடத்த வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் என்டிபிசி நடத்துவாங்க. ஸோ அப்போ அதனால் தாண்டிடும்ன்றதுனால நமக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது, நல்ல டைம் இருக்குது, ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாலும் முக்கியமாக என்டிபிசிக்கு Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபரில் 17% ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது கோர்ஸ் ஜாயினிங்கில் டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை அதர் டவுட்ஸ் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் சார், இந்த இது எப்படி அப்ரோச் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் kishore.mohankumar@ada247.com என்னோட அஃபிஷியல் லெவலில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. பட் உடனே எதிர்பார்த்துறாதீங்க, எப்போ பார்க்குறேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நான் பார்த்துருவேன். ஸோ நைட்டு மோஸ்ட்லி அது பார்ப்போம், அது நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது. iOS ஆண்ட்ராய்டு ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதில் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலே அதுலேயே நிறைய இன்டர்ஃபேஸஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள், நமக்கு மெயில் ஐடியிலும் பண்ணலாம். ஓகே, ஸோ வேற ஒரு கண்டென்ட்டில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.